ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இம்ப்ளான்டேஷன் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இம்ப்ளான்டேஷன் ஃபஸ்ட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி ஓவுலேஷனும் ஃபெர்டிலைசேஷனும் நடக்கணும். ஓவுலேஷன் அப்படின்றது என்ன? நம்ம 2 ஓவரியிலேருந்து ஏதாவது ஒரு ஓவரியிலேருந்து ஒவ்வொரு மாதமும் மெச்சூரான எக்கு வந்து ஏதாவது ஒரு எக்கு வெளியே வர்றது, இதுதான் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் டேட்டுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நடக்கும். இந்த எக்கு வந்து ஃபலோப்பியன் டியூப் வழியாக கீழே இறங்கி ஃபெர்டிலைஸ் ஆகணும். அதாவது ஓவுலேஷன் நடந்ததுக்கப்புறம் ஸ்பெர்ம் கூட சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு வந்து உருவான கரு இருக்கு இல்லையா, அது ஃபலோப்பியன் டியூப் வழியாக கீழே இறங்கி கருப்பையில் பதிகிறது தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த ஓவுலேஷன் டைமில் நீங்கள் சேர்ந்துருக்கும் போது எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆச்சு அப்படின்னா அதை தான் வந்து ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு வந்து டிவைட் ஆக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். இந்த டைமில் இது ஃபலோப்பியன் டியூப்பில் கீழே இறங்கி கர்ப்பப்பையை வந்து சேரும். அந்த கர்ப்பப்பையில் தான் நமக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிறது. இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது ஃபெர்டிலைஸ் ஆன எக் இருக்கு இல்லையா, அது நம்ம கர்ப்பப்பையோட லைனிங்கில், அதாவது எண்டோமெட்ரியமில் அட்டாச் ஆகி பதிஞ்சு வளர ஆரம்பிக்கிறது தான் இம்ப்ளான்டேஷன். இது வந்து நம்ம ப்ரெக்னன்சி ஜேர்னியில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வளர்ந்து வர எம்ப்ரியோ இருக்கு இல்லையா, அந்த உருவான கருதான் எம்ப்ரியோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் அம்மாவோட கர்ப்பப்பையிலிருந்து தான் அந்த கருவுக்கு கிடைக்கும். அது வளரத்துக்கும் டெவலப் ஆகிறதுக்கும் தேவையான நியூட்ரியன்ஸும் ஆக்சிஜனும் அந்த எண்டோமெட்ரியம் மூலமாக தான் அந்த கருவுக்கு வந்து கிடைக்கும். இப்போது அந்த ஃபெர்டிலைஸ் ஆன எக் இருக்கு இல்லையா, அது இம்ப்ளான்டேஷன் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ப்ரெக்னென்ட் கிடையாது, அது பீரியட்ஸாக வெளியே வந்துடும். இந்த இம்ப்ளான்டேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6லேருந்து 12 டிபிஓ தான் இம்ப்ளான்டேஷன் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவுலேஷன் முடிஞ்ச 6 டிபிஓ டு 12 டிபிஓ இந்த விண்டோவில் எப்போ வேணால் இம்ப்ளான்டேஷன் நடக்கலாம். காமனாக பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 நாளில் நடக்கும். இப்போது இந்த டைமில் தான் இம்ப்ளான்டேஷன் விண்டோவில் நமக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுனால, ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்ம பாடியில் நடக்கும். எம்ப்ரியோ இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரெக்னன்சி ஹார்மோனான ஹெச்சிஜி அப்படின்ற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஹெச்சிஜி ஹார்மோன் தான் நம்ம கிட்டில் டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதை வச்சு தான் நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஜி கூடவே சேர்ந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் லெவலும் அதிகமாகும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரெக்னன்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடிலாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவுலேஷனுக்கு அப்புறம் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெக்னன்சியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. இந்த டைமில் உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிம்டமும் இம்ப்ளான்டேஷன் டைமில் இருக்கக்கூடிய சிம்டமும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஸோ இம்ப்ளான்டேஷனுக்கான சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமனாக கிராம்பிங், ஸ்பாட்டிங், டயர்ட்னஸ், பிரெஸ்ட் சேஞ்ச், மூட் ஸ்விங், ஃபுட் கிரேவிங்ஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன், பாடி டெம்பரேச்சர், இதெல்லாம் தான் இம்ப்ளான்டேஷனுக்கான சிம்டம்ஸ். இம்ப்ளான்டேஷன் கிராம்பிங் வந்து நமக்கு யூஸ்வலாக அடிவயிறு பகுதியில் இல்லை லோயர் பேக்கில் இருக்கும். நமக்கு ஓவுலேஷன் மாதிரி ஒன் சைடாக வலி இருக்காது. ஓவுலேஷன் டைமில் நமக்கு வந்து லெஃப்ட் சைடு இல்லைனா ரைட் சைடு வந்து வலி இருக்கும் இல்லையா, இது வந்து இம்ப்ளான்டேஷன் கிராம்ப் வந்து அது மாதிரி இருக்காது. காமனாக எல்லா 2 சைடுமே வலி இருக்க மாதிரி இருக்கும். இந்த பெயின் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். பீரியட்ஸ் பெயின் மாதிரி ரொம்பலாம் இருக்காது, இழுக்கிற மாதிரி இருக்கலாம். அடுத்து வந்து ஸ்பாட்டிங். இம்ப்ளான்டேஷன் டைமில் ஸ்பாட்டிங் இருக்கலாம். எதனால் அப்படின்னா, ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு வந்து அந்த ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிறப்ப எண்டோமெட்ரியமை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால, அதுலேருந்து அங்கே இருக்கக்கூடிய பிளட் வெசலை டிஸ்டர்ப் பண்ணதுனால நமக்கு ஒரு சில ட்ராப்ஸ் வந்து பிளட் வெளியே வரும். இதுதான் வந்து ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 or 2 ட்ராப்ஸ் இருக்கலாம், 1 or 2 days வந்து இருக்கும். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எந்த டைமில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் முடிஞ்ச 6லேருந்து 12 நாளுக்குள்ள இம்ப்ளான்டேஷன் விண்டோவில் எந்த டைமில் வேணால் இருக்கலாம். அடுத்து வந்து டயர்ட்னஸ். இந்த டயர்ட்னஸ் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் அதிகமாகிறதுனால இருக்கிறது தான் நம்ம வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் முடிஞ்ச, அதாவது இந்த இம்ப்ளான்டேஷன் டைமில், அதாவது பீரியட்ஸ் நடக்க போகிற அந்த வாரம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கலாம். அடுத்து வந்து பிரெஸ்ட் சேஞ்சஸ். பிரெஸ்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் டச் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக பெயின்ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும்.
அடுத்து வந்து மூட் ஸ்விங்ஸ். நம்ம காரணமே இல்லாமல் சோகமாக இருக்கிறது, அழணுன்ற மாதிரி ஃபீல் ஆகுறது, ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறது, இது எல்லாமே இந்த இம்ப்ளான்டேஷன் டைமில் இருக்கக்கூடிய சிம்டம். அடுத்து வந்து ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து காமனாக இருக்க சிம்டம் தான். அடுத்து வந்து கான்ஸ்டிபேஷன். இந்த கான்ஸ்டிபேஷனுமே வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்னால வரக்கூடிய சிம்டம் தான். இது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகமாகிறதுனால நம்மளோட டைஜஷனை வந்து ஸ்லோ பண்ணும். அதனால இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வரலாம். அடுத்த முக்கியமான ஒரு சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர். இது வந்து இம்ப்ளான்டேஷன் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பாடி டெம்பரேச்சர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்ச அடுத்த நாள் வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து குறையும். இது வந்து நமக்கு பீரியட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இம்ப்ளான்டேஷன் உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம உங்கள் உடம்போட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். சப்போஸ் அந்த குறைஞ்ச டெம்பரேச்சர் வந்து அப்படியே இருக்குது, அதிகமாகலை அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கலை, பீரியட்ஸ் ஆக போகுது அப்படின்றது அர்த்தம். ஓகே, இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு நீங்கள் இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்கா நடக்குதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப முக்கியமான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி டெம்பரேச்சரும் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் தான் ரொம்ப முக்கியமான அறிகுறி. இப்போ உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருந்தால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% ஆமாம், நீங்கள் ப்ரெக்னென்ட் தான். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து ப்ரெக்னன்சியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். ஸோ நம்ம நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பீரியட்ஸ் டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு நம்மளோட கர்ப்பப்பையோட எண்டோமெட்ரியமில் அட்டாச் ஆகும்போது அதுதான் இம்ப்ளான்டேஷன். அந்த டைம் தான் நமக்கு ப்ரெக்னன்சியோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 நாளில் காமனாக நடக்கலாம். அந்த ஓவலேஷன் முடிஞ்ச 8லேருந்து 10 நாளில் காமனாக நடக்கலாம். ஆனால் இம்ப்ளான்டேஷன் விண்டோ அப்படின்றது 6லேருந்து 12 நாள். இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்ச உடனே நமக்கு ப்ரெக்னன்சி ஹார்மோன் ஹெச்சிஜி வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு 48 மணி நேரத்துக்கும் அது வந்து டபுள் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஹெச்சிஜி ஹார்மோன் தான் நம்ம கிட்டில் பாசிட்டிவாக இல்லையா அப்படின்றத காமிக்கிறது. ஸோ இம்ப்ளான்டேஷனுக்கான சிம்டம்ஸ் வந்து ஸ்பாட்டிங், அதுக்கப்புறம் வயிறு வலி, அடிவயிறு வலி, முதுகு வலி, டயர்ட்னஸ் இதெல்லாமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனுக்கான அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.